வணக்கங்க. இன்னைக்கு அபிராமி அந்தாதியோட 4வது பாடல். இந்த 4வது பாடலோட பலன் நம்மளுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். இந்த பாட்டை நம்ம மனசார அம்பாள்கிட்ட விளக்கேற்றி வச்சுட்டு, தாயே நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும், நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்கல, இந்த முயற்சிக்கான பலனை எனக்கு கொடுத்தாயே, நல்லபடியாக எனக்கு ஒரு உயர் பதவி கிடைக்கணும் தாயே அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வேண்டிட்டு இந்த பாட்டை நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் படிங்க. அந்த பையனோ பொண்ணோ படிக்க முடியலன்னா அந்த பையனோட பொண்ணோட அம்மா படிக்கலாம். அம்மா யாருக்காக படிக்கிறாங்க? பெத்த பொண்ணுக்காக, பையனுக்காக. கண்டிப்பாக அது நடக்கும். அந்த அபிராமி அம்மாவோட அனுகிரகத்தால் அம்மா படித்தாலும், பிள்ளைகளுக்காக அம்மா அந்த பாட்டை படித்தாலும் நல்லபடியாக அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க, உயர் பதவி கிடைக்கும். அந்த பாட்டு இப்போ பாடுறேன், நீங்கள் கேளுங்க. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வாசடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்திய நாளும் பொருந்துகவே. இந்த பாட்டோட கருத்து, நம்ம பாட்டை படிச்சுட்டு அதை கருத்தை தெரிஞ்சுட்டு கடவுள்கிட்ட வேண்டுறப்ப அதுக்கு இன்னும் ஒரு தனி பலன் உண்டு. இந்த பாட்டோட பொருள், மனிதரும் தேவரும் பெரும் தவமுனிவர் முதலியோர் தலை வைத்து வணங்கும் அழகிய சிவந்த பாதங்களை உடைய கோமளவல்லியே, தன்னுடைய நீண்ட சடாமுடியில் கொன்றையும் குளிர்ச்சி தரும் இளம் சந்திரனையும் அரவையும் கங்கையையும் கொண்டு விளங்குகின்ற புனிதரான சிவபெருமானும் நீயும் இடையராது என் மனதில் ஆட்சி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் மனம் உருகி அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் அந்த பாட்டோட பொருள் உணர்ந்து அம்பாள்கிட்ட மனசார நான் முயற்சி பண்ணுறேன், அந்த முயற்சிக்குள்ள பலனை கொடுத்தாயே அந்த மாதிரி வேண்டிட்டா கண்டிப்பாக நம்ம முயற்சிக்கான பலனை கடவுள் கொடுப்பாங்க. முயற்சியே பண்ணாமல் நம்மளுக்கு பதவி கிடைக்கணும்னா கிடைக்காதுங்க. முயற்சியே பண்ணணும், அந்த முயற்சிக்கு உறுதுணையாக கடவுள் இருப்பாங்க. நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கும், அந்த அதிர்ஷ்டத்துக்கு கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம். முயற்சி செய்யுங்க, கடவுள் கண்டிப்பாக ஒரு நல்ல பதவி உங்களுக்கு கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி.